அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 17வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் 4 பாதமும் விருச்சிக ராசியில் உள்ளது. அனுச நட்சத்திரம் ஆண்கள். இவர்களுக்கு பள்ளி படிப்பு ஆவரேஜாகத்தான் இருக்கும். கல்லூரி படிப்பு சிறப்பாக இருக்கும். 50% பேர் அரசு துறையில் பணிபுரிவார்கள். மீதமுள்ள 50% பேர் தனியார் துறையில் பதவி புரிவார்கள். எல்லா விஷயத்திலும் கோபப்படாமல் சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள், கெட்டிக்காரர்கள். வாழ்க்கையை சரியாக வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் அதிக நாட்கள் வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். மனைவி குழந்தைகளிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு பொதுவாக 2 குழந்தைகள் இருக்கும். நண்பர்களிடமும் அதிகம் பாசமுடையவர்களும் இவர்களே ஆவார்கள். 1ஆம் பாதம் சற்று கோபப்படுவார்கள். 2ஆம் பாதம் மெடிக்கல் படிப்பு படிப்பார்கள். அமைதியானவர்கள். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரும்பாலானவர்கள் பெரிய பதவிகளை வகிப்பார்கள். வேலையில் தன் திறமை உழைப்பால் பதவிகளை அடையக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். சினிமா பிரியர்கள், நிர்வாக திறமை கொண்டவர்களும் இவர்களே ஆவார்கள். அனுச நட்சத்திரம் பெண்கள். பொதுவாக இவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் கெட்டிக்காரர்கள். மேலும் வீட்டில் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். தன் கணவன் குழந்தைகளிடம் அதிகம் பாசம் அன்பும் கொண்டவர்கள். குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதில் வல்லவர்கள், நல்லவர்கள் இவர்களே ஆவார்கள். இவர்கள் பொறுமைசாலி, திறமசாலி, புத்திசாலி. பெரும்பாலும் இவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார்கள். ஒரு சிலர் வேலைக்கு செல்வார்கள். வேலைக்கு சென்றாலும் வீட்டையும் நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள். இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் சற்று கோபப்படுவார்கள். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சிறப்பாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்கள். எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு 40 வயது முதல் 60 வயது வரை சிறப்பான வாழ்க்கை அமையும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.